வணக்கம். நான் ராசி டெக்ஸ்டைலால் கதைக்கிறேன். நோர்வேல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபேஸை பற்றி இப்போ நான் கதைக்கையில் நான் இப்போ காலை பற்றி கதைக்க போகிறேன். எங்களோட ஃபுட் காலை பற்றி கதைக்க போகிறேன். ஆண் பெண் இருபாலாக இருக்கும். இப்போ நான் சொல்லி கொண்டு வர டிப்ஸ்கள் 2 பேருக்கும் தான், சரியா? ஆனால் நாங்கள் பஞ்சு படுவோம், சோம்பேறித்தனம் படுவோம், இப்படிண்டுவோம், என்னத்துக்குண்டுவோம் அப்படியெல்லாம் சொல்லப்படாது, சரியா? நாங்கள் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நல்லது. நாளைக்கு உங்களுக்கு கால் வலி இல்லை கால் வீக்கம், கால் எலும்பு தேஞ்சிட்டு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்தோடனே நீங்கள் வீட்டில் இருந்துருவீங்க. மருந்து மாத்திரைன்னு போட்டுக்கொண்டு வீட்டில் இருந்துருவீங்க, சரியா? தனிமையை நிறைய சந்திக்க வேண்டி வரும். கால் நல்லா இருந்தால் உங்களுக்கு தனிமைண்டா கூட நீங்கள் எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் விளங்குதா? நீங்கள் 12 மணிக்கு வேலை முடிங்க, இரவு 1 மணிக்கு வேலை முடிங்க, என்னென்றாலும் செய்யுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நைட்லேயோ இல்லை நீங்கள் வேலை முடிச்சு பகல்லையோ வீட்டை போனோன்னு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு வைப்பீங்க தானே, மேசையில் வச்சுட்டு ஒரு பவுல், ஒரு டிஷ்ஷில் அதில் ஒரு வாளியில் நல்ல இளம் சுடு தண்ணி, கொஞ்சம் சுடக்கூடிய மாதிரியும் கொஞ்சம் சுடாத மாதிரியும் உப்பு போட்டுட்டு, நல்ல கல்லுப்பு இருக்குது, நிறைய கடையில் இருக்குது, ரேமா அங்கங்கெல்லாம் 5 கிலோ அப்படி விற்கிறாங்க. வேண்டி கொண்டு போய் வீட்டில் வைங்க. ஒரு பொடி எடுத்து அதில் போடுங்க. இவ்வளோ தான் போடணும், இல்லை ஒரு பொடி அள்ளி போடுங்க. போட்டுட்டு உங்களோட 2 காலையும் அதில் வச்சுட்டு உங்களோட பாட்டுக்கு டிவியோ ஃபோனோ என்னத்தையோ பார்த்துட்டு சாப்பிடுங்க. இது நான் சொல்கிறது டைம் இல்லாத ஆக்களுக்கு தான் சாப்பாடு போட்டு வச்சுட்டு அதையும் சாப்பிட்டு காலையும் பார்க்க சொல்கிறேன். கால் 2 கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும், விளங்குதா? சொல்லிக்கலே எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கால் 2 அந்த சுடுதண்ணிக்கில் வைக்கல எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. வேலைக்கு போயிட்டு எந்த வேலையாக இருக்கட்டும், ட்ரக் ஓடுறாக்களாக இருக்கட்டும், சும்மா காரை ஓடுறாக்களாக இருக்கட்டும், இல்லை இரவில் நின்று வேலை செய்கிறாக்களாக இருக்கட்டும், இல்லை பகலில் வேலை செய்கிறாக்களாக இருக்கட்டும், என்ன வேலையாக இருந்தாலும் காலை கொண்டு போய் சுடுதண்ணியில், ஒரு இளம் சுடுதண்ணியில் வைங்க. வச்சு ஒரு கொஞ்சம் நேரத்தால் நீங்கள் அந்த சாலோன்று சொல்லி இங்கே இருக்குது, அது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் விடுங்க. அதுக்குள்ளே சட்டிப்பானை கழுவுறது சாலோன்றது, அதில் ஒரு 2 டொட் விடுங்க, நல்லா இருக்கும் காலுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை எல்லாம் ரெடி பண்ணி கையை கழுவுற மாதிரி, அதில் கழுவுற மாதிரியெல்லாம் வச்சுட்டு பேப்பர் எல்லாம் துணி இஞ்சால் வச்சுட்டு அப்படியே காலை மேலே, ஒரு காலுக்கு மேலே தூக்கி போட்டு காலை நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுத்து அப்படியே துடைச்சிட்டு பேப்பரால் துடைச்சி போட்டு ஒரு க்ரீம் ஒன்று போட்டுட்டு பேசாமல் விடுங்க. அவ்வளோ அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கும் உங்களோட கால். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வாங்க. காலும் நல்ல க்ளீனாக இருக்கும், துப்புரவாக இருக்கும். உங்களோட கால் வருத்தங்கள் குறையும். மற்றது நீங்கள் சப்பாத்து நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை தட்டி விடாமல் கேளுங்க. ஷூ சப்பாத்து நாங்கள் 2-3 வருஷத்துக்கு வேண்டதெல்லாம் பாவிப்போம். புதுசு வேண்டுறதுக்கு நாங்கள் பஞ்சு படுவோம். கூடுதலாக வெளிநாட்டில் உள்ளவங்க பஞ்சு படுறது என்னென்னா அநியாய காசு என்று சொல்லி, நானும் தான் அநியாய காசு என்று சொல்லி இருக்கிறத பாவிப்போம் உண்டு. ஆனால் அது பிழையான ஒரு விஷயம். பட் நாங்கள் அதை செய்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நாங்கள் அதை செய்கிறோம். சப்பாத்து வேண்டக்கூடியாக்கள் நல்ல சப்பாத்து வேண்டுங்க, வேண்ட இல்லாதாக்கள் அதையே பாவியுங்க. பட் சுடுதண்ணியில் யார் வேணாலும் கால் வைக்கலாம். நல்ல சப்பாத்து உள்ளவங்களும் சரி, சப்பாத்து இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே கால் வைக்கலாம். நல்ல கொஞ்ச நாள், 1 மாதம் 2 மாதம் வச்சு போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கால் அவ்வளோ அழகாக இருக்கும், துப்புரவாகவும் இருக்கும், சுகமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். ஒஸ்லோவில் இருந்து, நோர்வேல இருந்து ராசி டெக்ஸ்டைல்.